அந்த நல்ல குணங்கள் நற்குணங்கள் எப்படி வரும்? நம்ம வேத சாஸ்திரங்கள்ல நிறைய காரியங்கள் செய்யணும், நல்ல ஆச்சாரங்கள் இருக்கணும், அனுஷ்டானங்கள் இருக்கணும். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா இல்லைன்னா மனசு ரொம்ப நல்லா இருந்தா தான் சீலம் வரும். அனைவருக்கும் எனது மனமார்ந்த அன்பார்ந்த பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பெரிவாளுடன் பொங்கல் பண்டிகை பார்க்கலாமா? ஸ்ரீமடத்தில் போகி பண்டிகை அன்று போலி ஆமவடை செய்து ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரருக்கு நைவேத்தியம் செய்வார்கள். மறுநாள் மகர சங்கராந்தி அன்று காலை ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜையானதும் சூரிய வெளிச்சம் விழும் இடத்தில் சூரிய பகவானுக்கு மாக்கோலத்தில் தேர் வரைந்து நடுவில் சூரியனும் சந்திரனும் வரையப்படும். சூரியனுக்கு பொங்கல் நைவேத்தியம் ஆனது பெரியவா சூரிய பகவானுக்கு தீபாராதனை காட்டுவார். மாட்டு பொங்கல் அன்று ஸ்ரீமடத்தின் பசுக்கள், காளைகள், கண்டுக்குட்டிகள் எல்லாவற்றுக்கும் ஜம் என்று குளிப்பாட்டி மஞ்சள் குங்குமம் இட்டு கொம்புக்கு வர்ணம் பூசி மாடுகளின் கழுத்தில் வேப்பங்கொழுந்து, மாவிலை, கரும்பு துண்டி எல்லாவற்றையும் தோரண மாதிரி கட்டுவார்கள். மாடுகள் எல்லாத்தோட கொம்புக்கும் வர்ணம் பூசி ஆயிடுத்தோ, முகத்துக்கும் பின்புறத்துக்கும் மஞ்சள் குங்குமம் பூசி ஆயிடுத்தோ, நெட்டி மாலை போட்டாச்சா, கருப்பு கயிறு கட்டியாச்சா? பெரிவாளின் அன்பான அக்கறையான விசாரிப்பில் மாடுகளும் யானைகளும் குதிரைகளும் கனஜோராக ரெடியாகும். ஜல் 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 என்று சப்தம் போடும் மணிகளையும் கட்டிவிடுவார்கள். சாதாரணமாகவே மாட்டின் கழுத்தில் கட்டியிருக்கும் மணியோசையை கேட்கும் போது நம்மை மானசீகமாக சொர்க்கலோகத்துக்கே கொண்டு போய்விடும். மாடுகள் மட்டும் இல்லாமல் யானைகள், குதிரைகள் கூட அழகாக அலங்காரம் செய்யப்பட்டு முதலில் யானைகளும் பின்னால் குதிரைகளும் அதன் பின்னால் மாடுகளும் கண்ணுக்குட்டிகளும் நிறுத்தி வைக்கப்படும். தன் குழந்தைகளின் அலங்காரத்தை அணிவகுப்பை காண நம்முடைய ஜகத்பிதா நடுவில் ஒரு மேடையில் வந்து அமர்ந்து கொள்வார். மாட்டு பொங்கல் அன்று மாடு கன்றுகளை அவிழ்த்து ஓடவிட்டு ஆனந்தமான கோலாகல ஓட்டப்பந்தயமும் நடக்கும். மாட்டை கவனித்துக் கொள்பவர் தான் பொங்கல் வைப்பார். பூஜை செய்து கற்பூரம் காட்டி ஆரத்தி எடுப்பார். அதன் பின் பூசரி இலையில் பொங்கலை வைத்து எல்லா மாட்டுக்கும் கண்ணுக்குட்டிகளுக்கும் கொடுப்பார். யானைகளுக்கும் குதிரைகளுக்கும் பொங்கல் கொடுத்தானதும் ஸ்ரீமடத்தின் அத்தனை காரியஸ்தர்களும் பக்தர்களும் ஒரு பெரிய பிரதர்சனமாக நம் பெரிவாளையும் சேர்த்து யானை, குதிரை, மாடு, கண்டுகளை சுற்றி வந்து நமஸ்காரம் செய்வார்கள். அப்படி பிரதட்சணம் செய்யும் போது பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று கோஷித்துக் கொண்டே செய்வார்கள். பல சமயங்களில் ஸ்ரீ ஜெயேந்திர பெரிவாளும் ஸ்ரீ விஜயேந்திர பெரிவாளும் அங்கு பெரிவாளோடு இருந்து எல்லோரையும் அனுகிரகம் செய்வார்கள். யானை தன் தும்பிக்கையில் புஷ்பமாலையை எடுத்து வந்து பிரத்யட்ச சங்கரர்களான 3 பெரிவாளுக்கும் சூட்டும். இதை கற்பனையில் நிலைத்தாலே நம்முடைய மனசும் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று இனம் புரியாத மனநிறைவில் பொங்கி வழிகிறது அல்லவா? ஸ்ரீமடத்தின் கார்வார் அதாவது மேனேஜர் வந்து காரியஸ்தர்கள் ஒவ்வொருவர் பேராக வாசித்து எல்லோருக்கும் புதுவேஷ்டி கொடுப்பார். பெரியவா ஒவ்வொருவரிடமும் அழகாக சிரித்து கொண்டே பொங்கல் பொங்கிட்டா என்று கேட்டதும், ஏற்கனவே ஆனந்தத்தில் பொங்கிக் கொண்டிருப்பவர்கள் பெரியவாளே தங்களிடம் கேட்டதும் அமோகமாக பொங்கிச்சு சாமி என்று சந்தோஷமாக கூறுவார்கள். எல்லோருடைய ஹிருதயத்திலும் அன்பு, ஜீவதையை, சத்தியம் இவையெல்லாம் அக்ஷயமாக பெருகி பொங்கி அந்த சங்கரனின் திருவடியை அபிஷேகம் செய்யட்டும். இந்த பதிவினை அளித்த திரு நாராயணன் அவர்களும் இப்பதிவினை கேட்ட அனைத்து நன்மக்களும் பொங்கல் நன்னாளை கொண்டாடி சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஜபா குசும சங்காசும் காசுபேயும் மகாத்யுதிம் தமோரிம் சர்வ பாபக்னம் பிரணதோஸ்மி திவாகரம். சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலும் புகழும் ஞாயிறே போற்றி. சூர்யா போற்றி, சுதந்திரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் களைவாய். நன்றி, வணக்கம். காஞ்சி மகா பெரியவா அம்பிகையாய் அருள்வீர், காஞ்சி மகா பெரியவா உமை நம்பிக்கை கூப்பிடவே நலமனைத்தும் அருள்வீர், காஞ்சி மகா பெரியவா அம்பிகையாய் அருள்வீர், காஞ்சி மகா பெரியவா உமை நம்பிக்கை கூப்பிடவே நலமனைத்தும் அருள்வீர், காஞ்சி மகா பெரியவா உமை நம்பிக்கை கூப்பிடவே